மலையில் இவ்வளவு தூரம் 32 பேர் இருந்து கோயில் செஞ்சு வச்சு எல்லாம் பண்ணி யாருமே கிடையாது. இப்போ நான் தான் விருது வாங்கினேன். ஆனால் ரொம்ப நல்ல முருகனுக்கு உழைச்சோம். அதனால எங்களுக்கு பலன் கிடைச்சி. ஆனால் சதுருங்கிறது விராலிமலையில் தான். அதுதான் சொல்லி நல்லபடியாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நல்ல பேர் வாங்கணும். பேர் வாங்கினா தான் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கெல்லாம் 7 வயசுல இருந்து நான் ஆடினேன். ஆடி பாடி எல்லாம் பண்ணிட்டு இப்போ 88 வயசுல விருது வாங்கிட்டேன். அதனால எல்லாரும் இந்த சதுர இந்த தொழிலை நம்ம பரதநாட்டியம் சதுர நல்லபடியா எல்லாரும் நல்லா சொல்லிக்கிட்டு ஆடி பாடி ஒத்துமையா இருக்கணும். அதான் நல்லது. இப்போ நாங்கள் ஒத்துமையா இருந்தோம்னா எனக்கெல்லாம் நல்ல காலம். ஆனால் எனக்கு இந்த விருது வாங்க ரொம்ப பெருசு. இந்த விராலிமலையில யாருமே இல்லை. இப்போ நான் ஒரு ஆள் தான் வாங்கினேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். விராலிமலையும் பெருமை தேடி கொடுத்துட்டேன். எல்லாரும் என்ன தான் சொல்றாங்க, நீங்க பெருமை தேடி கொடுத்துட்டிய, உங்களை விட என்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 நட்டோடாரங்கள்லாம் ஆட்டி வைக்கிறாங்க. என்ன ஆட்டி வச்சா நல்லாத்தான் ஆட்டி வச்சிருக்கா. பிள்ளைகள்லாம் நல்லா ஆடுது. ஒன்றும் கோளாறு கிடையாது. ஆனா இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கணும். சொல்லிக்கிட்ட மேலும் போயிடக்கூடாது. எல்லாரும் ஒத்துமையா இருந்து எங்கே போனாலும் இருந்து நல்லபடியா ஆடி பாடி இருந்து பேர் வாங்கணும். அப்பதான் நல்லது. ராலிமலை சொல்லணும். அப்பதான் நல்லது. இந்த பிள்ளைய உன்னை பார்த்தாப்புல இந்த நிகழ்ச்சிக்கு ஆடினது ரொம்ப எனக்கு மிக சந்தோஷம். மெட்ராஸுக்கு போய் நடத்தலான்னு பார்த்தாங்க. எனக்கு உடம்புக்கு முடியல, போக முடியல. இப்ப முருகன் சன்னதிலே நடந்துருச்சு. இது எவ்வளவு கொடுத்து வச்சது தெரியுமா? சுப்பிரமணிய சாமி நம்மளுக்கு இவ்வளவு கொடுத்து வச்சது. அதனால இந்த பிள்ளைகளும் நல்லா பெருமை தேடி கொடுத்துருச்சு. ஆடுற பிள்ளைகளும் பக்கம் மேல ஆடுற பிள்ளை எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கு. இன்னும் மேல மேல அமைப்பா இருக்கும். என்ன ஆர்வம் இருக்குல்ல, அதனால நல்லா இருப்பாங்க.